ஸ்டாலின் உச்சக்கட்ட பயத்துலதான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத பார்க்கலாம். 2024 விஜய் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு 2 மாநாடு நடத்தினாரு. அப்புறமா தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன்ல நடிச்சு முடிச்சுட்டு முழுமையா கட்சி பணிய தொடங்கினாரு. போன செப்டம்பர்ல தொடங்கி பிப்ரவரி 2026 வரைக்கும் மக்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கு அவர் போகும்போதும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆதரவும் ஒரு எழுச்சி அலையும் இருந்ததை பார்த்து விஜய் அவர்கள் ரொம்ப உற்சாகமா இருந்தத அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அவர் பேசினதை வச்சு நாம புரிஞ்சுக்க முடியும். விஜயனுடைய இந்த உற்சாகத்துக்கும் தாவேகாவுடைய கட்சி பணிக்கும் மக்கள் கிட்ட இருந்து எழுகின்ற அந்த எழுச்சிக்கும் தடை போடுற மாதிரி முட்டுக்கட்டையா அமைஞ்சதுதான் கரூர் சம்பவம். அந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா பிப்ரவரி 2026 வரைக்கும் அவர் திட்டமிட்டபடி நிறைய ஊருக்கு போய் மக்களை சந்திச்சிருப்பாரு. அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரங்களையும் அவர் செஞ்சிருந்தா இப்ப நாம பாக்குற இந்த கூட்டத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய எழுச்சியை நாம பார்த்திருப்போம்.